மற்றும் மீட்பு பணிகள் துறை திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபயர் ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RACE ரேஸ். ரேஸ் R ஃபார் ரெஸ்கியூ, A ஃபார் அலாம், C ஃபார் கண்டெயின் அண்டு E ஃபார் எக்ஸ்டிங்யூஷ் அண்டு எவாக்குவேட். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த இடத்துல. அதுக்கு அடுத்தபடியாக ஃபயர் ஃபைட்டிங் ஹவு டு ஆப்ரேட்டிங் த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. PASS தான் பாஸ். PASS. P அப்படிங்கிறது என்னென்னா புல் த வின். ஃபஸ்ட்டு புல் த வின். நெக்ஸ்ட்டு A ஃபார் எய்ம் த பேஸ் ஆஃப் த ஃபயர். ஒரு ஃபயர் ஆகிட்டுன்னா மேலே வரைக்கும் ஃபயர் ஆகிட்டு இருக்கும், அதுக்கு மேலே உள்ள ஃபயரை பார்த்து தீயை அணைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதாவது பேஸ் ஆஃப் த ஃபயர், தீயோட அடிப்பகுதி எங்கே இருக்குது அந்த பகுதியை பார்த்து தான் நம்ம ஃபயரை அணைக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது எஸ். இந்த லிவர், இதில் இருக்கக்கூடிய இந்த லிவரை மெதுவாக அழுத்தணும். ஸ்கியூஸ் லிவர் ஸ்லோலி. அதுக்கு அடுத்தது எஸ். ஸ்வீப்பு சைடு டு சைடு. இந்த டிஸ்சார்ஜ் ஓஸை இப்படி சைடு டு சைடு ஸ்வீப் பண்ணுறோம். இதுதான் பாஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, கவனக்குறைவாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆள் மேலே தீ பிடிச்சிருச்சு, ஆடையில் தீ பிடிச்சி அவங்க மேலே தீ பிடிச்சி பரவிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டான மெத்தடு SDR, ஸ்டாப் ட்ராப் ரோல் அப்படிம்பாங்க. தீ பிடிச்ச ஒரு நபர் அங்கே இங்கேயும் தான் ஓடிட்டுருப்பாங்க. அவங்கள முதல்ல ஸ்டாப் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பளி போர்வை ஏதாவது ஒன்று எடுத்து அதை அவங்களுக்கு பின்பக்கமாக போய் அவங்க முதுகில் போட்டு அவங்கள அந்த ஓட்டத்தை நிப்பாட்டும், ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தட்டி காலை தட்டி கீழே படுக்க வைக்கணும், ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த போர்வை மேலே இருக்கிறதுனால அந்த போர்வையோடு சேர்த்து அவங்கள ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது தீ காயங்கள் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம். குளிர்ந்த நீரை விட்டு அந்த ஹீட்டை தணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய LPG கேஸ் ஃபயர் ஆனால் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த LPG சிலிண்டரு. இந்த ஃபயர் ஆகிட்டு இருக்கிறத நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு பக்கெட் ஒன்று இருக்கும். இந்த பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டை வச்சு இந்த ஃபயரை எப்படி புட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பக்கெட்டை வச்சு சேஃபாக தள்ளி நின்றுட்டு அந்த LPG சிலிண்டர் மேலே அப்படி கவுத்திட்டோம். பாருங்கள், அந்த தீயானது அணைஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரெகுலேட்டரில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பக்கெட்டு கூட எடுக்க டைம் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த இதில் பாருங்கள், ஃப்ளேமை பாருங்கள் நல்லா. அந்த ரெகுலேட்டருக்கும் அந்த தீக்குமான இடைப்பட்ட தூரத்தில் ஃப்ளேம் இல்லை, கேஸ் தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம இந்த விரலை வச்சு நம்ம இப்போ அணைக்க போகிறோம். அணைச்சாச்சு. இந்த மாதிரியாக நீங்கள் தீ தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.